மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி, வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரும் தயாசிரி. இலங்கையின் பிரபல மருத்துவமனையின் மோசடி அம்பலம், 40 கோடிகள் பாலடிப்பு. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். மிதிபலகையில் பயணம் செய்தவர் தவறி விழுந்து உயிரிழப்பு, தமிழர் பகுதியில் சம்பவம். அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்து. தொடர்வென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இலங்கை போலீசார் நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார். இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டனர். இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு தலையில் பிரச்சனை என்றும் தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டினார். அர்ச்சுனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரட்நாயக்க ஆகியோர் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டு கொண்டார்களே தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்று மீண்டும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபலமான புற்றுநோய் மருத்துவமனையான கொழும்பு மகரகம அபேக்ஷா மருத்துவமனைக்கான நன்கொடை கணக்கில் இருந்த 40 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. இதன்படி 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் எந்தவொரு பயனுள்ள நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியத்திற்கு நன்கொடையாக பெறப்பட்ட சுமார் 1,50,00,000 ரூபாய் நிதியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த நன்கொடைகள் பல்வேறு திட்டங்கள் 4ற்காக 1998 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது. கொழும்பு ரிச்வே ஆர்யா குழந்தைகள் மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை வாங்க நன்கொடையாளரிடமிருந்து பெறப்பட்ட 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணம் தொடர்புடைய பணிகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிட்டில் ஹார்ட் திட்டத்தின் கீழ் கொழும்பு ரிச்வே ஆர்யா குழந்தைகள் மருத்துவமனைக்காக 10 மாடி கட்டிடம் கட்டுதல் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காக 62 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி திரட்டப்பட்டிருந்தும் 2023 ஆண்டில் அந்த பணத்தில் 8 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியம் தொடர்பாக வெளியிட்ட கணக்காய்வு அறிக்கையில் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தை 24 மணித்தியாலங்களும் இயங்கச் செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய மேலதிக பணியாளர்களாக ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் விதந்துரைக்கமைய 11 லட்சம்
டி வகை கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதற்காக பெறுகை செயன்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதன்படி குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து 24 மணத்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான மேலதிக பணிக்குழாமினரை குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதன் மூலமும் மற்றும் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கேட்டறிந்து இணைப்பு செய்வதன் மூலமும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றின் மிதிப்பலகையில் நின்று கொண்டிருந்த நபரொருவர் கீழே தவறி விழுந்து பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு படுகாயமடைந்துள்ளார். புத்தளம் திருகோணமலை வீதியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். இதனையடுத்து பஸ் சாரதியும் நடத்துனரும் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான விசாரணைகளை ராஜாங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் 75வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீரிகமவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த நிலையில் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.